பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் எனது ரேக்கி குழந்தைகளும் எல்லா விதமான வசதிகளும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இப்ப நான் பேச போறது என்னன்னா, அவசரம் உடனடியா அவசர பண தேவைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்களும் செஞ்சோம்ப்பா. ஏன்னா அப்பப்ப எல்லாருக்கும் தானே தேவைப்படுது இல்லையா பணம், எல்லாம் தேவைப்படும். சோ இந்த அவசர பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இது எங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் ரேக்கி சேனல்ஸ் ஆர் என்டையர்லி டிஃபரெண்ட். தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் பவர்ஸ் இல்லையா. ரேக்கி வந்து படிச்சவங்க பர்டிகுலர்லி 1, 2, 3, 4 லாமபெரா அண்ட் குவானிங் கிளாஸ் இதெல்லாம் படிச்சவங்கள கேட்கவே வேண்டாம், கிடைக்கிட்டு இருக்காங்க. இப்ப பணம் வந்து மனிதனுடைய பேசிக் நீட் இல்லையா. மனுஷனுடைய பேசிக் நீட் என்னன்னா பணம். ஏன்னா பணமே வேணும், பட் அதுவே வாழ்க்கையும் இல்லை. பணம் இல்லாம பணம் இருந்து என்ன பண்ண முடியும்? அதனால டேக் கேர் த ஹெல்த் ஃபர்ஸ்ட், தென் பணம். புரிஞ்சுச்சாங்களா? இப்ப நான் பண தேவைக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஐ கோ ஃபார் த பாஸ்ட் ஃப்ளவர். அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வைல்ட் ரோஸ், தென் ஜென்ஷன். எப்பவுமே ஸ்வீட் செஸ்னட், ஐ லவ் தட். அதனால ஸ்வீட் செஸ்னட் வச்சுக்கணும். மஸ்டர்ட், புரிஞ்சுதா? ராக் ரோஸ். இப்ப த ராக் ரோஸ், வைல்ட் ரோஸ், ஜென்ஷன், அப்புறம் வந்து என்னாச்சு ஸ்வீட் செஸ்னட் அண்ட் மஸ்டர்ட். இந்த 5 கலவையும் கலந்தது தான் இது. இப்ப நாங்களே கலந்துக்கிறோம் அப்படின்னா நீங்களே கலந்துக்கலாம், அது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் we know the percentage, how to prepare that. We are getting it from என்னன்னா இங்கிலாந்துல இருந்து எங்களுக்கு வருது. வந்து அதை நாங்க வந்து இன்டாக்ட் எவ்வளவுல கலக்கணும், எவ்வளவுல அது இது பண்ணணும், அதுவும் இல்லாம ஒரிஜினலா உங்களுக்கு என்ன வேணுங்கிற சொல்லிட்டு தென் we are என்ன பண்றோம், அதை நாங்க மந்திரம் போட்டு பவர் பண்றோம். பவர் பண்ணி we are making one power unit. அந்த பவர் யூனிட்ல வச்சு அது மட்டும் இல்ல, இப்ப இருக்க காலத்துல வைரஸஸ் இருக்கக்கூடாது இல்லையா. அந்த வைரஸ் இல்லாம இருக்கிறதுக்கு உண்டானதும் நாங்க பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். அது மறந்துடக்கூடாது. இதை வியாபார நோக்கத்தோட நாம பேசல. இது குட், எது குட்டோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? தென் இட்ஸ் அப் டு யூ. ஓகே. புஜபத்ரான்னு ஒண்ணு உண்டு, அது எடுத்துக்கலாம். பட் அது ரொம்ப நேரம் தாங்காது. அதனால நீங்க ஒரு வெள்ளை தாயை கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அஸ்வகந்தாவையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா பேசாம சிம்பிள் ரெட் மார்க்கர்ல யந்திராவை வரையறீங்க. இதுதான் அந்த யந்திரா. இந்த யந்திராவை வரையறீங்க. நீங்களே வரைஞ்சுக்கலாம், இல்லாட்டா எனர்ஜி நர்ஸ்ல வாங்கிக்கலாம். ஒன்னு மன்னிக்கவே கேட்காதீங்க. கொஞ்சம் எல்லாம் இன்னொன்று போன் எடுத்து சொன்னோடனே அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கணும்னா ஏன்னா கொரியக்கார வர வேண்டாமா, அதனால லீவ் வந்துடுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அதை ரெஜிஸ்டர் ஆகி எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி விளையாட்டுல எங்களுக்குன்னு ஒரு இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அதை பண்ணி தானே கணக்கில் அனுப்பணும். புரிஞ்சிச்சா? அவசரப்படே. அடுத்தது இப்ப ஒரு நம்பர் 741 இதுக்கு உண்டான நம்பர். இந்த 741 பண்றது எப்படி அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் 741 நீங்க எங்க மாதிரி எழுதிக்கலாம், தண்ணியில போட்டு குடிச்சுக்கலாம், இல்ல படுக்கைக்கு அடியில வந்து வரைஞ்சு கிரீன் இங்க்ல ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கூட அடியில வச்சுக்கலாம். ஆனா பெஸ்ட் திங் என்னன்னா, உங்க இடது கையால 741 741 741 அப்படி இடது கையில எழுதிட்டீங்கன்னா, அப்படி எழுதினீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும். எந்த நம்பரையும் 45 தடவை வந்து அதை ரிசைட் பண்ணலாம். ரிசைட்னா அந்த நம்பரை சொல்லணும். அந்த நம்பரை சொன்னாலும் சரி, அது அந்த வேலை செய்யும். புரிஞ்சா? இந்த அதாவது அகஸ்தா கோடு, ரஃபேல் கோடு, கிரிக் எபவாய் கோடு அப்படிங்கிற மாதிரி நிறைய குருமார்கள் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கோட்னா இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ்ல தான் நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்கோம். புரிஞ்சாக்கீங்களா? அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம பாட்சியவும் கொடுத்துருக்காங்க, கையில வந்து வைத்தியத்துக்காகவும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டாக்டர் கொடுத்து அதுவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சா? இப்ப நல்ல வார்த்தைகள் அது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க காலம் இருந்ததுன்னா ஆயுஷ்மான் பவாம்பாங்க நார்த் இந்தியால. அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருப்பா, அப்புறம் 16 பெற்று பெருவாள் வாழ்ப்பா, நச்சரா நடந்து நல்லா இருப்பா, நல்லா இரு அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை இல்லையா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், எல்லாரும் நீடூழி வாழ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்லுவாங்க. இன்னொன்னு நாங்க நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், நிரந்தரம். ஒரு பாட்டு கூட இருக்குது, நிரந்தரம் நிரந்தரம் நீயே என்றும் நிரந்தரம். அந்த பாட்டு கேட்டு பாருங்க. ஐ லவ் தட் சாங். புரிஞ்சுதா? உடனே அது என்ன கிறிஸ்டியானிட்டி சாங்கு, ஜீசஸ் யாராண்டா என்ன சாமி, எனர்ஜி தானே வேணும் எல்லாரும். ஆனா அந்த பாட்டு கேளு. புரிஞ்சுதா? அது ஒண்ணும். அப்ப நம்ம இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கனகதாரா. கனகதாரா இஸ் அ திங்.
அது ரொம்ப அருமையான ஒரு இது. அதை கேட்டாலும் பணங்கள் வரதான் செய்யும். இப்ப இந்த எந்திரத்துல காமிச்சதை நீங்க வரைஞ்சுக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்க கோமதி சக்கராவை யூஸ் பண்ண பணம் வரும். இந்த கோமதி இருந்தாலே பணம் வருது. உங்களுக்கு வச்சாங்க எனக்குலாம் வந்துருச்சு. ஏன்னா அதை பற்றி நிறைய செய்வார் மக்களுக்கு. புரிஞ்சிச்சா? இந்த 9 இதுலையும் இந்த 9 கோமதி சக்கராவை நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் வைக்கிறீங்க. அதுல மக, ஹம், ஓம், ஸ்ரீம், ட்ரால், ஹம், மக எழுதிக்கலாம். அதெல்லாம் மந்த்ராஸ். அந்த நம்பர்ஸ் இருக்குது. 4185 இது. அதுக்கப்புறம் வந்து 528684 நம்பர்ஸ் இருக்கு. இதை ஒரே லெவல்ல வைக்கும். இஃப் யூ ஸ்டே கரெக்டா அந்த 9 வச்சுட்டு இதுக்கு நீங்க சாதாரண பூஜை பண்ணினா போதும். அதுக்காக பிரமாதமான ஒரு பூஜை வேண்டியதில்லை. பூஜைக்கு வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சு பண்ணுங்க. கொஞ்சோண்டு துளி, நீங்க என்ன நைவேத்தியத்துக்கு வச்சாலும் சரி, துளியோண்டு வெள்ளத்தை வச்சுக்கோங்க. இத்தினோடு தான். ரொம்ப பண்ணீங்கன்னா சுகர் வரும், வேண்டாம். இத்தினோண்டு வெள்ளத்தை வச்சுட்டு பூஜை பண்றீங்க. அந்த வெள்ளத்தை எடுத்து வாயில போட்டுக்கலாம். பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாம். யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்களே, அப்போ நான் பூஜை பண்ணுவேனே எப்போ கொடுக்குறது அப்படின்னா, ஆஃபீஸ் போனால் பரவாயில்ல, எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்து அவர் கொடுத்துருங்க. இல்லாட்டி எறும்புச்சிடும். எறும்புச்சா எறும்பு சாப்பிட்டு அது நல்லது தான். புரிஞ்சுதா? எப்பவும் வெள்ளத்தை கொஞ்சோண்டு பொடி பண்ணி ஏதாவது மரத்தடியில் போய் போட்டிங்கன்னா தட் வில் ஒர்க் வெரி குட். அப்புறம் மந்திரம் இருக்கு. ஹ்ரீம் 108 times, தென் ஸ்ரீம், அதுவும் ஒர்க் பண்ணுது. புரிஞ்சிச்சுங்களா? இப்ப இத்தனை முதல்ல பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். இல்ல ஒரு உடனடி அவசர பணத்துக்கு இதை பண்ணுங்க. இல்ல இன்னொன்னு, நீங்க மக்களுக்கு கொடுக்கப்படும். எப்பவுமே ஒருத்தருங்க இறக்கிற கடவுள்னா என்ன ஆகும், சுரக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப எதையுமே நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை அன்னைக்கு வந்து மாசம் வந்து 5000 6000 தான் சம்பாதிக்கிறான். அவன் சொல்றான், நான் 2 பிள்ளைல படிக்க வைக்கிறேம்மா. என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமாம்மா, இத்தனாத்தான் எனக்கு காணாது, இதுக்கு தம்பி எல்லாம் படிக்க வைப்போமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி குழந்தைகளை நல்லா புரிஞ்சுக்குன்னு சொல்லுங்களா. ஸோ கொடுங்க, கொஞ்சம் கொடுக்க பழகுங்க. அது எந்த நாள்ல எப்ப என்ன எவ்வளோ சொல்லித்தரேன், செய்யுங்க. புரிஞ்சுச்சா சொல்லுங்களா? ஓகே, ஐ லவ் யூ. ஆன்லைன்ல முடிச்சிடுறேன். குட் லக். பாய்.